ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2024ல ரிலீஸ் ஆன ஆபிகல்ங்கிற ஒரு மூவிய பார்க்க போறோம். இது ஒரு வேம்பயர் மூவி. ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த படத்துல சீன்ஸ் இருக்கும். ஒரு பணக்கார வீட்டு பொண்ண 6 பேர் சேர்ந்து கடத்தி ஒரு வீட்ல வைக்கிறாங்க. 24 மணி நேரம் அந்த பொண்ண மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டா, அவங்க அப்பா கிட்டேருந்து $50 மில்லியன் வாங்கிரலான்னு கடத்த சொன்னவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த 24 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு கூட அவங்க எப்படி இருக்க போறாங்க? அதுக்கு நடுவுல வேம்பயர், ரத்தம்ன்ற காட்சிகள்லாம் வேற லெவல்ல இருக்கும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பொண்ண காட்டுறாங்க. இவ ஒரு பேலட் டான்சர் போல இருக்கு. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா ஸ்டேஜ்ல யாருமே இல்ல. அப்படியே நம்ம படத்தோட ஹீரோயினிய காட்டுறாங்க. அவ லாலிபாப் சாப்பிட்டுன்னு இருக்கா. அந்த லாலிபாப்பையே மறுபடியும் கவர்ல பேக் பண்ணிட்டு ஒரு கார் வந்து நின்னோனே அந்த கார்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கா. இதே மாதிரி 2 பேர் தனியா ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. இன்னொரு கன்மேன் வந்து ரெடியா கன்ன வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ண கிட்னாப் பண்றதுக்கு தான் போறாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாங்க போலான்ட்டு கார்ல ஏறி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவங்க வந்து அந்த பொண்ணோட காரையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வாசல்ல 2 பேர் நிக்கிறாங்கல்ல, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஹேக்கர் போல இருக்கு. வீட்டோட மொத்த செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணி டோர் எல்லாம் திறக்க வச்சிடுறா. 3 பேர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. 2 பேர் கார்ல இருக்காங்க. ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு யாராவது தடுத்தா சுட்டுலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் ரூம்குள்ள போனோடனே ஹீரோனி நம்ம கடத்த போறது ஒரு சின்ன பொண்ணான்ற மாதிரி கேட்டு அதிர்ச்சி ஆவா. ஆமா, சின்ன பொண்ணு தான். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிதான் ஆகணும். ஒழுங்கா உன் இடத்துக்கு போய் நில்லுன்ற மாதிரி கண்ணாடி போட்டுன்னு இருக்கிற ஒருத்தன் மிரட்டுவான். சரி ஓகேன்ட்டு ஹீரோனியும் அமைதியா போய் நின்றுவா. அந்த சின்ன பொண்ணு வந்து ரூம்குள்ள வந்து படுத்துக்கிட்டு இருப்பா ஃபோன் பேசிக்கிட்டு. அப்போ உடனே அந்த பொண்ணை வந்து அமுக்கி அவளோட கழுத்துல மயக்க ஊசி போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே டைம்ல வீட்டுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வேற வராரு போல இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா வராருன்ட்டு வாக்கி டாக்கில சொன்னோடனே அதுக்குள்ள நாங்க கிளம்பிடுவோன்ட்டு 3 பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணை காணோன்ட்டு சைரன் அலாம்லாம் அடிக்குது, லைட்லாம் எரியுது. ஆனாலும் இவங்க எப்படியோ வேன்ல ஏறி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. டிராஃபிக் சிக்னல்ஸ்ல இருக்க கேமரால கூட மாட்டாம எப்படியோ காரை ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மேன்ஷனுக்குள்ள வராங்க. அங்கேதான் அந்த பொண்ணை கடத்த சொன்ன ஆளும் இருக்காரு. இவங்க எல்லாருமே உள்ள வந்தோன்னா ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாரு. 24 மணி நேரம் அந்த பொண்ணை பார்த்துக்கணும். முதல்ல அந்த பொண்ணை ஒரு ரூம்ல போடுங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு வந்துருவாங்க. ரூல்ஸ், நீங்க யாருமே உண்மையான பேர் சொல்லக்கூடாது. உங்களோட சொந்த கதை சோக கதையை சொல்லி பேசவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்புறம் ஹீரோனியை மட்டும் தான் அந்த பொண்ணோட ரூம்குள்ள போகணும், நீ தான் அந்த பொண்ணை பாத்துக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவாரு. 24 மணி நேரம் மட்டும் அந்த பொண்ணை பாத்துக்கோங்க, அவங்க அப்பா கிட்ட இருந்து $50 மில்லியன் கிடைக்கும். அப்புறம் ஆளுக்கு $7 மில்லியன் நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவன் வந்து கடத்த சொன்னவரை ரொம்ப நம்புறான். சரி நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடோன்ற மாதிரி சொன்னோன்னே முதல்ல உங்க போன் எல்லாம் கொடுங்க, சிக்னல்ஸை ட்ராக் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட போறாங்கன்ட்டு எல்லாரோடைய போனையும் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் ஜிம்பாய் மாதிரி இருப்பாரு. எங்களோட பேருங்க நாங்க சொல்லனா எப்படி ஒருத்தர் கூப்பிடுறதுன்ற மாதிரி கேட்பாரு. அப்போ சரி நானே உங்களுக்கு பேரை வைக்கிறேன். மொட்டை அடிச்ச மாதிரி இருப்பான், அவனுக்கு டின்னுங்கிற பேரை வச்சிருவான். ஹேக்கர் பொண்ணுக்கு சாயுமிங்கிற பேரை வச்சிருவான். கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவனுக்கு ஃப்ராங்குங்கிற பேரு, ஹீரோனிக்கு வந்து ஜோயின்ற பேரும், ஜிம்பாய் மாதிரி ஒருத்தன் கேட்டிருப்பான்ல அவனுக்கு பீட்டருங்கிற பேரும் வச்சிருவாங்க. அப்புறம் கன்மேன் ஒருத்தர் இருந்தான்ல அவனுக்கு ரிக்லஸ்ங்கிற பேரை வச்சிருவாங்க. இந்த பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சிங்க, நான் போற போக்கில் அவங்கள எப்படி கூப்பிடுறேங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சொந்த கதையை தான் பேசக்கூடாதுன்ட்டாங்களே, அதனால ஹீரோனி சாக்லேட் சாப்பிட்டுன்னு இருப்பா. இந்த பக்கம் அந்த கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவன், நான் உங்ககிட்ட ஒரு பெட் கட்டுறேன், நான் எப்பேற்பட்டவன்ட்டு நீ யூகிச்சு சொல்லிட்டேன்னா உனக்கு நான் காசு தரேன்ற மாதிரி பெட் கட்டுவான். உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுது, உன் நட உட பாவனை எல்லாமே தெரியுது, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்க, ஒருவேளை நீ டிடெக்டிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோனி வந்து பயங்கர புத்திசாலியா இருக்கா, பார்த்தவொன்னே எல்லாரையுமே கண்டுபிடிச்சிடுறா. அப்போ என்னை பத்தி சொல்லு அப்படின்ட்டு அந்த ஹேக்கர் பொண்ணு கேட்பா. நீ என்ன சின்ன வயசுலேருந்தே ஹேக்கிங் வேலையை கற்றுக்கிட்ட, உனக்குன்னு குடும்பம்ட்டு எதுவுமே இல்லை, வீட்டை விட்டு சின்ன வயசுலேயே ஓடி வந்துட்டலன்ற மாதிரி பேசுவா. அப்புறம் அந்த ஜிம்பாய் கூட என்னை பற்றி ஏதாவதுன்னொன்னே, சின்ன வயசுலேயே ரொம்ப பலவீனமான பையனாக இருந்திருக்க, அதுக்கப்புறம் பலம் தான் எல்லான்னு தெரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமாக உடம்பு ஏற்றிக்கிட்டு இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. கடைசி அந்த கன்மேன் கிட்ட போனா, என்கிட்ட காசு இல்லைம்மா, என்னை பற்றி எதுவுமே சொல்லாதன்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ சரின்ட்டு ஹீரோனி கிளம்பி போகும்போது அந்த கண்ணாடி போட்டவன் கூப்பிட்டு, ரொம்ப புத்திசாலின்னு உனக்கு நினைப்பா, இதுக்கப்புறம் என் வழியில் தேவையில்லாமல் நீ வராத, இந்த மாதிரி முந்திரி கொட்டை வேலையும் பண்ணாதன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவான். அப்போ சரி நான் போய் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனி அந்த பொண்ணுக்கிட்ட போவா. அந்த பொண்ணு என்னை கொன்றுவீங்களா, என்னை எதுவுமே பண்ணாதீங்கன்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. இல்லைம்மா உன்னை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. அப்போ என் கண்ணில் இருக்கிற கட்டை கொஞ்சம் அவுத்து விட்றீங்களா, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி கேட்டோன்னே ஹீரோனி உடனே மாஸ்கை போட்டுக்கிட்டு கண் கட்டை அவுத்து விட்டுருவா. கை வலிக்குதான்ற மாதிரி கேட்டா, ஆமாம் என் கையே மறுத்து போயிடுச்சுன்ற மாதிரி அந்த குழந்தை அழுவா. அப்போ சரி அப்படின்ட்டு கையில் இருக்கிற விலங்க அவுத்து முன்னாடி மாட்டி விட்டுருவா. என்னை என்ன பண்ண போறீங்க, என்னை கொன்றுவீங்களா, என்னை துன்புறுத்துவீங்களான்ற மாதிரி கேட்பா. இல்லைம்மா நாங்கள் அப்படிலாம் பண்ணவே மாட்டோம், வெறும் 24 மணி நேரம் தான் உன்னை வச்சுப்போம், உன் அப்பா கிட்டேருந்து கேட்ட பணம் கிடைச்ச பிறகு உன்னை விட்டுருவோன்ற மாதிரி சொல்லுவா. என் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, என் அப்பா யாருன்னு தெரியுமான்ற மாதிரி முதல்ல கேட்பா.
அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கடத்த சொன்னவருக்கு அது தெரியும்னு நெனைக்கிறேன். தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா எனக்கு இல்லன்ற மாரி ஹீரோயினி சொல்லிருவா. அந்த பொண்ணு மறுபடியும் என்ன அப்போ டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருவீங்களான்ற மாரி அழுவா. அப்படிலாம் இல்ல. உன்ன யாருமே டார்ச்சர் பண்ண மாட்டோம். நான் உனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி தரேன். உனக்கு என்ன ஆனாலும் நான் வந்து பாதுகாப்பேன்ற மாரி ஹீரோயினி சொல்லுவா. அப்போ சரி நான் உங்கள நம்புறேன். ஆனா நீங்க என்ன தப்பா கடத்திட்டீங்க. என் அப்பா ரொம்ப மோசமானவரு. என் அப்பாவுக்கு என் மேல பாசமே கிடையாது. நீங்க கேட்ட பணம் கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டு அந்த பொண்ணு சொல்லிருவா. இத கேட்டு ஹீரோயினி சரி நான் வெளிய கொஞ்ச நேரம் இருக்கேன்ட்டு வெளிய வந்து அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட பேசுவா. அந்த பொண்ணோட அப்பா முதல்ல யாருன்னு தெரியுமா? ரொம்ப மோசமானவருன்ற மாரி அந்த பொண்ணு சொல்றா. பணமும் தரமாட்டாருன்ற மாரி சொல்றா. அது யாருன்ட்டு தெரியுமான்னு கேட்டா, அவனும் எனக்கு தெரியாது. கடத்த சொன்னவருக்கு தான் தெரியுன்ற மாரி சொல்லிருவாரு. கடத்தல பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாம நம்ம இறங்கியிருக்கோமா? அப்படின்ற மாரி ஹீரோயினி சொல்லிட்டு போயிருவா. இந்த கண்ணாடிக்காரனுக்கு இவ சொல்லிட்டு போனோனே கொஞ்சம் உருத்தம் போல இருக்கு. யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போனா, அந்த பொண்ணு தான் கண்ண கட்டவே இல்லல்ல. இத பார்த்தோனே பயந்துருவான். "ஒழுங்கா கண்ண மூடு. என் முகத்த பார்த்துட்டியான்ட்டு" முகத்த மூடிட்டு கன்ன வச்சு மிரட்டுவான். அந்த பொண்ணு, "இல்ல நான் உங்கள பார்க்கல. என்ன கொன்றாதீங்கன்ட்டு" அழுதுகிட்டு இருப்பா. பார்க்கவே அவ்ளோ பாவமா இருக்கும். "உன் அப்பா யாரு? சொல்லுன்ற" மாரி கேட்டோனே, அந்த பொண்ணு என்ன பேருன்னு சொன்னான்னு தெரியலங்க. வெளிய வந்தோனே, "நான் கிளம்புறேன். எனக்கு கிடைக்க வேண்டிய ஷேர கூட நீங்களே எடுத்துக்கங்க. நான் இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன்னு" கிளம்பி போறான். ஹீரோனி என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்ற மாரி கூடயே வந்து கேட்பா. எல்லாருமே வந்துருவாங்க. அந்த பொண்ணோட அப்பா கிறிஸ்டோபர் லெசார் அப்படின்ற மாரி சொன்னோனே எல்லாருமே பயந்துருவாங்க. யாரு கிறிஸ்டோபர் லெசார்ன்ட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஏதோ புராணம் பேரு மாரி அவரோட பேரு. அவர் ஒரு மிருகம்ன்ற மாரி தான் நெறைய பேர் சொல்லுவாங்கன்ற மாரி கேள்விப்பட்டுருக்கோம்னு எல்லாருமே பேசிப்பாங்க. அப்போ உடனே அந்த ஹேக்கர் பொண்ணு, அந்த பொண்ண கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டயே குடுத்துட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுறலாமான்ற மாரி கேட்பா. என்ன விளையாடுறியா? அவரோட பொண்ணையே கடத்திட்டு எங்கள மன்னிச்சிருங்கன்னு போய் நின்னா அவர் விட்டுருவாருன்னு நெனைக்கிறீங்களான்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்னதான் பண்றதுன்ற மாரி கேட்டா, ஹீரோயினி ஒரு ஐடியா சொல்லுவா. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிரலாம். கண்டிப்பா அந்த பொண்ண வந்து காப்பாத்திருவாங்கன்ற மாரி சொல்லுவா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு என்னோட மூஞ்ச பார்த்துட்டா. அதுக்கு காரணமே நீதான்ற மாரி இவரு கோவப்படுவாரு. அந்த ரூமுக்குள்ள எனக்கு மட்டும் தானே போக பர்மிஷன் இருந்துச்சு. நீ எதுக்கு போனன்ற மாரி ஹீரோயினி சண்டை போடுவா. அப்போ வேற வழியே இல்ல. அந்த பொண்ண கொன்னே ஆகணுன்ட்டு அந்த ஜிம்பாய் பேச ஆரம்பிச்சுருவான். இவங்க எல்லாருக்குள்ளயும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உடனே அந்த மொட்டை அடிச்சவன், "காய்ஸ் நடந்தது நடந்துருச்சு. 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 22 மணி நேரம் மட்டும் அந்த பொண்ண பார்த்துக்கிட்டு பணத்த வாங்கிட்டு இங்கேருந்து ஓடி தலைமறைவாயிடுவோன்ற" மாரி சொல்லுவான். இப்போ இவங்க எல்லாருக்கும் வேற வழி இல்லல்ல. சரி ஓகே. அந்த பொண்ண பத்திரமா பார்த்துக்கலான்ற மாரி எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினி வந்து இருட்டான இடத்துக்குள்ள டார்ச் அடிச்சு நடந்து போயிட்டுருப்பா. ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரிக்குள்ள வந்து ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாரி இருக்கும். என்ன இந்த இடமே ரொம்ப பெருசா நல்லா இருக்குன்ட்டு ஹீரோயினி சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஒரு ரூம்குள்ள இருந்து சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள கன்மேன் தான் இருப்பாரு. யாராவது இந்த பொண்ண காப்பாத்துறேன்னு வந்து நம்மள போட்டுருவாங்களோன்ற பயத்துல தான் கன்ன வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாரு. ஹீரோயினிய பார்த்தோன்னே, "உனக்கு சின்ன பையன் இருக்கான்ல, அவன நீ பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற யாரையுமே நம்ப முடியல. நீயாவது பாதுகாப்பா வெளிய போகணும்னு நான் ஆசைப்படுறேன்ற" மாரி அவன் சொல்லுவான். அப்புறம் அந்த ஹேக்கர் பொண்ணு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த மொட்டை தலையன் பின்னாடி உட்காந்து அந்த பொண்ண பயமுறுத்தி விட்டுருவான். அந்த பொண்ணு, "போய் தொலைடா இங்கேருந்துட்டு" பயங்கரமா அவன திட்டி வெளிய அனுப்பிச்சு விட்டுருவா. இவன் செம்மையா சேட்டை பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த ஜிம்பாய் படுத்துக்கிட்டு இருந்தா, அவன்கிட்ட இருக்கிற ஒரு பென்சில வச்சு அவனோட முகத்துல வரைஞ்சு விட்டுருவான். அவனோட முகத்துல வரைஞ்சிட்டு அவன் பேஸ்மெண்ட்குள்ள இறங்கி போனா, செவுத்துல ஒரு ஓவியம் இருக்கும். அத பார்த்தா கடத்திட்டு வந்த அந்த பொண்ணோட முகம் மாரியே இருக்கும். இத பார்க்குறவனுக்கு எதுவுமே புரியாது. இன்னும் பேஸ்மெண்ட்குள்ள இறங்கி போய் பார்த்தா, எலி கத்துற மாரி சத்தம் கேட்கும். என்ன எலி கத்துது அப்படின்ட்டு அப்படியே கண்டுக்காம போவான். மறுபடியும் அந்த எலியோட சத்தம் நின்றும். அடுத்த நொடி அவனோட காலை பிடிச்சி யாரோ வலிப்பாங்க. கத்துவான், என்ன காப்பாத்துங்கன்ட்டு. அடுத்த நொடி அவன் அந்த பக்கம் போறது தான் தெரியும். அந்த ஹேக்கர் பொண்ணுக்கு அந்த சத்தம் கேட்டுரும். என்னாச்சு என்னாச்சுன்ட்டு அந்த பையனை வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா அவன் டைனிங் டேபிள்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சும்மா கத்தி என்ன பயமுத்துறதே வேலையா வச்சிருப்பேன்ட்டு பக்கத்துல போனா அவன் தலை துண்டா இவளோட கையில விழுமா. பேய் கத்து கத்துவா. உடனே அந்த ஜிம் பாய் தான் வருவான். வந்து தலையில்லாத உடம்ப பார்த்தோன்னே அவனும் பயந்துருவான். "ஒழுங்கா போ, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வா இங்க" அப்படின்னு சொன்னோடனே போய் எல்லாரையுமே கூப்பிட்டுன்னு வந்துருவான் அவன். இதை கண்ணாடிக்காரன் பார்த்தோன்னே, "நீ தான் இதை பண்ணியான்ற" மாதிரி அந்த பொண்ணு மேல சந்தேகப்படுவான். இவ்வளோ கொடூரமா யாராவது பண்ணுவாங்களான்ட்டு அந்த பொண்ணு கேட்டோன்னே, ஒருவேளை இது லெசாரோட வேலையா இருக்குமோன்ற மாதிரி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணோட அப்பா தான் பண்ணியிருப்பாருன்ட்டு. லெசாருங்கிற ஒரு மனுஷன் தானே, எப்படி இப்படி பண்ணியிருப்பாருன்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. "இல்ல, எனக்கு ஒரு கதை தெரியும். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெசாருக்கு தேவையான 3 ஆட்களை போலீஸ்காரங்க சிபிஐ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. பெரிய ஹோட்டல்ல 22வது மாடியில அவங்கள பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஆனா விடிஞ்சு காலையில போய் பார்க்கும்போது பாதுகாப்பு இருந்த எல்லா போலீஸும் செத்துட்டாங்க. அவங்க 3 பேருமே அங்கேருந்து காணாம போயிட்டாங்க. அதுக்கு காரணம் லெசார் தான். எப்படி அவர் அங்கே வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா மெயின் டோர் வழியா யாருமே வரல. அந்த இடத்துக்கு மெயின் டோர் மூலமா யாரும் வரலனா 22வது மாடியில இருக்க ஜன்னல் தான் ஒரே வழின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னே எல்லாருமே ஆடிடுவாங்க. முதல்ல அந்த பொண்ணு இருக்காளான்னு பார்க்கலான்ட்டு அந்த பொண்ணோட ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு பத்திரமா தான் இருக்கான்ட்டு பார்த்தோன்னே கன்மேனுக்கு மட்டும் ஒரு டவுட் வந்துடும். நம்ம யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஒருவேளை நமக்குள்ளேயே லெசாரோட ஆள் யாராவது இருந்தா, இந்த விளையாட்டுக்கு நான் வரல,
பணமும் வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு உயிர் மட்டுமே போதும். நானும் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போக பார்ப்பாரு. கதவு தொறந்தா பயங்கரமா பெரிய கேட் ஒண்ணு இருக்குங்க கதவுக்கு வெளிய. அத இடிச்சு தள்ள பார்த்தாலும் தள்ள முடியல. கதவையே திறக்க முடியல. எல்லாருமே இத பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. என்ன இப்படி டோர் பூட்டி இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்த நொடி பார்த்தா விண்டோல இருக்கிற எல்லா வெளிய போற வழிகள்லயும் ஒரு இரும்பு கதவு வந்து அடைக்கும். இத பார்த்த உடனே எல்லாருமே பயந்துருவாங்க. ஹீரோயினி உடனே இது ஒரு ட்ராப், நமக்கான ட்ராப் அப்படின்ற மாதிரி பயந்து சொல்வா. உடனே அந்த கன்மேன் அவனோட ரூம்குள்ள போய் கன்னு இருக்கான்னு பார்த்தா கன்னு கூட இருக்காது. என் கண்ணு கூட யாரோ தூக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட போய் அவளை பாத்துக்கிறேன், இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்கன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ஹீரோனி அந்த கண்ணாடி போட்டவன் உள்ள வந்து உங்ககிட்ட பேசினானே வேற ஏதாவது சொன்னானான்ற மாதிரி முதல்ல கேட்பா. இல்ல எதுவுமே சொல்லன்ற மாதிரி சொல்லுவா. இல்ல அவன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டான், மறுபடியும் நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவன் என்னோட அப்பாவோட ஆளுன்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இதை கேட்டோன்னே ஹீரோனிக்கு செம்ம ஷாக்கு. இவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து இவன் தான் கொண்டுட்டு இருக்கான் போல இருக்குன்ட்டு கன்மேன் கிட்ட போய் ஹீரோனி இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவன் தான் லெசாரோட ஆளா இருந்தா அவன் எதுக்கு அந்த பொண்ணை கடத்துறதுக்காக நம்மளை கூப்பிட்டு வர போறான்ற மாதிரி அவர் கேட்பாரு. ஒருவேளை அந்த கண்ணாடி போட்டவனும் இன்னொருத்தவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு துரோகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ, நம்ம எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு அந்த பணத்தை அவங்களே அடைஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. அப்போ சரி நான் இந்த வழியா போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன், நீ அந்த வழியா போன்ற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சு கீழே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கன்மேன் அசையாம நின்றுகிட்டு இருப்பாரு. என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோனி குரல் கொடுத்துட்டே பக்கத்துக்கு போய் பாப்பா. பார்த்தா அவரோட மூஞ்சில பாதி மூஞ்ச காணாம போயிட்டு இருக்கோங்க. இது வந்து ஒரு செகண்ட்ல நடந்திருக்கும். அவர் செத்து வந்தோடனே ஹீரோனி அரண்டுருவா. உடனே கன் எடுத்துட்டு கீழே போவாளா, கன் முனையில நிறுத்திடுவா அந்த கண்ணாடி போட்டவனே. எங்களை கூப்பிட்டு வந்து இங்க கொலை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கியா, நீயும் லெசாரோட ஆளுதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கன்மேனும் செத்து போயிட்டான், இன்னும் எங்களில் யாரை கொல்ல போறேன்ற மாதிரி பயந்து கேட்டுன்னு இருப்பா. என்ன உளர்ற, இந்த கன்மேனும் செத்துட்டானா, இதை யார் சொன்னான்னு கேட்டோன்னா அந்த சின்ன பொண்ணு தான் சொன்னான்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. அந்த சின்ன பொண்ணு உன்னை நல்லா குழப்பி இருக்கா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை கொன்னுரு அப்படின்ட்டு அந்த ஜிம்பாய் கிட்ட சொன்னோன்னா அந்த பொண்ணை கொள்றதுக்காக அவன் ரூமுக்கு போயிட்டு இருப்பான். ஹீரோனி அது நடக்கவே கூடாதுன்னு அவன் பின்னாடியே வந்து அவனை அடிச்சு போட்டுருவா. இவங்க எல்லாருமே அந்த பொண்ணோட ரூம்குள்ள வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த ஹேக்கர் பொண்ணு மட்டும்தான் அமைதியா இருப்பா. அந்த பொண்ணை கொல்லணுன்ட்டு கண்ணாடி போட்டவன் துடிப்பான், ஹீரோனி காப்பாற்றணும்னு நின்றுக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க, பார்க்கவே பாவமா இருக்கும். அடுத்த நொடி பார்த்தா அவளோட கையில் இருக்க விலங்கெல்லாம் அசால்ட்டா எலும்பு உடச்சி கழட்டிக்கிட்டு இருப்பா. இதை வந்து ஹேக்கர் பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. கைஸ் கைஸ் இதை பாருங்கடா அப்படின்ட்டு கத்துனோன்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு நிப்பா பாருங்களேன், எல்லாருமே மறந்துடுவாங்க. உடனே வேம்பேர் மாதிரி இறங்கி அந்த ஜிம்பாயோட கழுத்தை கடிக்க பார்ப்பா. கண்ணாடி போட்டவன் தான் நெத்திலேயே சுட்டு அவனை காப்பாத்திருப்பான். அந்த பொண்ணு ஒரு வேம்பேருங்க. இதை பார்த்தோன்னே என்ன கருமண்டா இதுன்ட்டு எல்லாருமே பயந்துருவாங்க. சரி அந்த பொண்ணு செத்துட்டா போல இருக்குன்னு பார்த்தா எந்திரிச்சு ஏதோ பொட்டை துடைக்கிற மாதிரி அந்த புல்லட்டை தொடச்சி போட்டுருவா. எல்லாருமே ஓடுங்க, ஹீரோனி சுட்டுக்கிட்டே வெளியே போய் கதவு மூடிடுவா. அட பாவிகளா, ஒரு வேம்பேரியாடா நம்ம கடத்தி இருக்கோன்ட்டு எல்லாருமே மண்டையை பிச்சுப்பாங்க. இப்போ அந்த கண்ணாடி போட்டவன் வந்து வேலை கொடுத்தவன் தான் நமக்கு துரோகம் பண்ணாம இருக்குன்னு டென்ஷன் ஆவான். இப்போ அந்த பொண்ணை கொல்லணுன்ட்டு எல்லாருமே பிளான் போடுவாங்க. ஆனால் ஹீரோனி அதெல்லாம் செட் ஆகாது. அந்த பொண்ணு என்ன நடிக்கிறான்னு பார்த்தா தெரியல, ஒரு புத்திசாலி, அவளை கொல்றதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த பொண்ணை கொன்னே ஆகணும். படத்துல வேம்பயர்ஸ் எல்லாம் எப்படி அழிப்பாங்க பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சூரிய வெளிச்சம் தான் ஒரே வழின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. அந்த ஜிம்பாய் கட்டையில குத்துனா செத்துருவான்ற மாதிரி சொல்லுவா. அந்த ஹேக்கர் பொண்ணு பூண்டு அதுக்கு செட் ஆகுதுன்ட்டு நான் படத்துல பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. சரி நீ கிச்சனுக்கு போய் பூண்டு கொண்டு வா, நீ போய் கட்டையை கொண்டு வான்ற மாதிரி அவன் பிரித்து அமுச்சு விட்டுருவான். ஹீரோனி மறுபடியும் வேணான்ற மாதிரி சொல்லி பாப்பா. நான் போய் அவளை கொல்ல போறேன், நீ இங்கேயே இருமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹேக்கர் பொண்ணு பூண்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பையை தூக்கிட்டு வருவா. விளங்கிரும் அது வெங்காயம்டி அப்படின்ற மாதிரி கத்துவான். முன்ன பின்ன சமைச்சிருந்தா தானே பூண்டு தெரியன்ற மாதிரி அந்த பொண்ணு சலிச்சுப்பா. எல்லாம் என் தலையெழுத்து, வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பூண்டு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகலான்ட்டு பூண்டு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தா மாடியில் பேலட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், அந்த மொட்டை தலையனோட உடம்பை மட்டும் வச்சு. பார்க்கவே கொடூரமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஈத்துட்டு பேசலாமே அப்படின்ட்டு இவங்க அடிக்க போவாங்க. 3 பேரையுமே அசால்ட்டாக பந்தாடிக்கிட்டு இருப்பா. இதில் ஹைலைட் என்னென்னா வேம்பேருக்கு என்னெல்லாம் செட் ஆகாதுன்னு இவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ அது எல்லாத்தையும் வச்சு முறுக்கு புளிவா. முதல்ல பூண்டு எடுத்து மோந்து பார்த்துட்டு அந்த பொண்ணை போட்டு பொழத்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. அடுத்து கட்டையை வச்சுட்டு அந்த கண்ணாடி போட்டவன் அடிக்க வந்தால் அந்த கட்டையை தட்டி விட்டு அவனையும் அடித்து தள்ளி விட்டுருவா. கடைசியாக ஜிம்பாய் வந்து கழுத்தில் ஒரு சிலுவை போட்டுன்னு இருப்பான். அந்த சிலுவையே பிடுங்கி நெஞ்சில் ஓட்டையாக போட்டு விட்டுருவா. இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை அடித்து அப்படியே தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விடவே மாட்டேன்ட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த சீன் எல்லாம் ஒரே ரத்த காட்சியாக தான் இருக்கும். அப்புறம் 3 பேரும் அடி வாங்கிட்டு செம்மையாக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கண்ணாடிக்காரன் ஹீரோனியை பார்த்துட்டு முன்னாடியே சொன்னல அப்படின்றது மட்டும் சொல்லிடாதன்ற மாதிரி கோவப்படுவான். ஹீரோனி வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியும் அவளை எப்படி அடக்க முடியும்ன்ட்டு, ஏன்னா இந்த ஊசியால் தான் அவளை முதல்ல நம்ம தூக்கிட்டு வந்தோம், அப்போ அவளோட பல்ஸ்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு, இந்த ஊசியை போட்டால் மட்டும்தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா.
அப்போ சரி வேற வழி இல்ல நம்ம பிரிஞ்சு போய் தேடலான்ட்டு எல்லாருமே பிரிஞ்சு போய் அந்த பொண்ணை தேடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வயர்லெஸ் டிவைஸ் மூலமா கனெக்ட் ஆயிருப்பாங்க. பேசிட்டு தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து அந்த ஹேக்கர் பொண்ணு போவாங்க. கால் தடுக்கி ஒரு குளத்துல விழுந்துருவா. ஒரே கத்து கத்துவா. என்னன்னு பார்த்தா அந்த குளம் ஃபுல்லா டெட் பாடிஸ் தான் இருக்கும். இங்க ஃபுல்லா பொணமா இருக்கு, எல்லாம் செதஞ்சிருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டு வெளியே வருவா. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஹீரோனி கூட அந்த பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜிம்பாயோட விரல்ல சின்னதா கட்ட பீசர் குத்தி இருக்கும். அதை எடுக்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பேய் பக்கத்துல வந்துடும். ஐயோ வேம்பயர் வந்துருச்சுன்னு அந்த ஜிம்பாய் பயந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அவ விடாம துரத்திக்கிட்டே இருப்பா. இப்போ எல்லாருக்கும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த வேம்பயர் பொண்ணு கண்ணாடிக்கார மேல உட்காந்து அடிக்கிறதுக்கு வருவா. உடனே ஹீரோனி ஊசி போட வரும்போது அந்த ஊசியை வந்து தட்டி விட்டுருவா. ஊசி ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும். அதை எடுக்க ஹீரோனி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த வேம்பயர் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை கொன்றுவா போல இருக்கு. அந்த டைம்ல அந்த ஹேக்கர் பொண்ணு வந்து அந்த பொண்ணு தூக்கும் போது பொண்ணு கையில கடிச்சு விட்டுருவா. கடி தாங்காம அவளை விட்டுட்டு இவ ஓரமா ஓடிடுவா. இவளால பறக்க வேற முடியுது. உடனே நம்ம ஜிம்பாய் வந்து அடிச்சு அவளை கீழே படுக்க வச்சிருவான். சீக்கிரமா ஜோயி, என்னால ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோனி கஷ்டப்பட்டு ஊசி எடுத்துன்னு வந்து அவளோட கையில ஏத்தி விட்டுருவா. அடங்குறதுக்கு முன்னாடி கூட உங்க யாரையுமே நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லி மயங்கிடுவா. இந்த பொண்ணு கையில இருக்கிற கடியை பார்த்துட்டு இப்போ நான் என்ன அவ ரத்த கட்டரியா மாறிடுவேனான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. எங்களுக்கு தெரியலப்பான்ற மாதிரி எல்லாருமே அசால்ட்டா இருப்பாங்க. அடுத்து வேம்பயர் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள இருப்பா. என்னை பார்த்தா பாவமா இல்லையா, என்னை கொன்றுவீங்களான்ற மாதிரி கேட்பா. ரொம்ப நல்லா நடிக்கிறீன்ட்டு ஹீரோனி சொன்னோன்னே ரொம்ப நன்றி என்னை பாராட்டினதுக்குன்ற மாதிரி சொல்லுவா. இவ பண்றதெல்லாம் பார்க்க அவ்வளோ சைக்கோத்தனமா இருக்கும். இவ வேம்பயருங்கிறதுனால சின்ன பொண்ணுலாம் நினைச்சிடாதீங்க. இவ பல வருஷமா உயிரோட இருக்கா. எதுக்குமா எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எல்லாருமே ஒரு வகையில தொடர்புல இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பா. முதல்ல அந்த டிடெக்டிவை பார்த்து நீ பண்ண துரோகத்தினால என் அப்பாவோட 2 ஆட்களை நானே போட்டு தள்ள வேண்டியதாயிருச்சு. ஏன்னா உனக்கு துணை போனாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு ஒரு வார்த்தை இவ சொல்லிக்கிட்டே இருப்பா. என்னன்னா இவங்க எல்லாருமே இந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு வகையில துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தன்னை பிடிக்கணுன்றதுக்காக தான் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத எல்லாரையுமே இவ இப்படி கூப்பிட்டு வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேரை வச்சு வேட்டையாடி இருக்கேன் தெரியுமா. முதல்ல நாங்கள் எப்படி இங்கேருந்து வெளியே போகிறது அதை சொல்லுன்ற மாதிரி கேட்டா என்ன வெளியே விடுங்க அப்புறம் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவா. இதோ படுறா வெளியே விட்டா எங்களை போட்டு தள்ளிடுவேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னே அப்போ நான் வேணா ஒரு டீல் தரவா. முதல்ல 2 பேரை விட்டுருவேன், 2 பேரை கொன்றுவேன்ற மாதிரி சொல்லுவா. யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இல்லை ஒருத்தரை மட்டும் விட்டுருவேன். என்னை யார் வெளியே விடுறாங்களோ அவங்கள விட்டுருவேன், மீதி எல்லாரையும் கொன்றுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே கேட்கும்போது அந்த ஜிம்பாய் மட்டும் கொஞ்சம் மனசு மாறிடுவான். இவளை திறந்தா என்னை விட்டுருவாள அப்படின்ற மாதிரி பக்கத்துல போவா. கண்ணாடி போட்டிருக்கிறவன் வேணாம், அவன் வந்து ஏமாத்துறான், நம்ம எல்லாருமே போட்டு தள்ளிடுவான்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அவன் இருந்தாலும் கேட்காம திறக்க போகும்போது ஹீரோனி கண்ணை வச்சு வைத்தியே சுட்டுருவா. ஒழுங்கு மரியாதை போயிரு, உனக்கு அப்புறமா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அவளை மட்டும் வெளியே விடவே கூடாது, கண்ணாடிக்கார மட்டும் நான் இந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்ற மாதிரி இங்கே உட்காந்துருவான். என்னோட ஆஃபர் இன்னும் கூட இருக்கு, நீ என்னை வெளியே விட்டா உனக்கு நான் உதவி பண்ணுறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி பார்ப்பா. எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, உன்னை வேணா நான் வெளியே விடுறேன், அதுக்கு முன்னாடி நான் எப்படி வெளியே போகிறதுன்னு நீ வழி சொன்னேன்னா உன்னை நான் வெளியே விடுறேன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அப்போ டீல் தானே, நான் சொல்கிறேன், லைப்ரரி தான் ஒரே வழி, லைப்ரரியாண்ட ரைட் சைடில் புக் ஷெல்ஃப் இருக்குன்ற மாதிரி சொல்லுவா. அப்போ அந்த வழியாக போனால் போயிடலான்னு சொல்கிறல்ல அப்படின்ற மாதிரி கண்ணாடிக்கார சிரிச்சிக்கிட்டே வெளியே போட்டு ட்ரை பண்ணுவான். டீல் போட்டோம்ல வெளியே விட்றியா இல்லையான்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. அதெல்லாம் முடியாது, ஒரு வேம்பயர் கிட்ட நான் டீல் போடுவேனான்ட்டு பக்கத்தில் வருவான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே என்னை பற்றி தெரியாமல் விளையாட்ட பற்றியா அப்படின்ட்டு ஒரே அடி அடிப்பா. அந்த கதவு பிச்சுக்கிட்டு போய் விழுவான், இவனை விழுந்துருவான். அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இவனை வந்து கடிக்கிறதுக்கு பக்கத்தில் வரும். இதை பார்த்தோன்னே ஹீரோனி அங்கே வந்து அங்கே இருக்கிற போர்டெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருவா. விடிஞ்சிட்டு இருக்கு போல இருக்கு, சூரிய வெளிச்சம் அந்த பொண்ணோட கையில் போட்டோம்னா கை வெடிச்சு சதுரிடும். அவள் போய் அழுதுகிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பா. அவளோட கை வந்து அப்படியே ரீஜென்ரேட் ஆகும். உடனே ஹீரோனி அவனை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுவா. இப்போ சூரிய வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும்ட்டு எல்லாருமே லைப்ரரிக்குள்ளே வந்துருவாங்க. வெளிச்சத்தில் இருக்கிறது தான் நல்லது, இருட்டுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புக் ஷெல்ஃபை வந்து அந்த கண்ணாடிக்காரன் ஃபுல்லாக தேடி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த ஹேக்கர் பொண்ணு சூரிய வெளிச்சத்துக்குள்ளே அப்படியே விரல விட்டு பாப்பா, எதுவுமே ஆகாது. நல்ல வேலை நானும் சாம்பியா மாறல அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுன்னு இருப்பா. இந்த பக்கம் கண்ணாடி போட்டவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு புக்கை சாய்ப்பான். நம்மளும் டோர் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்ப்போம், அது தனியாக இருக்கிற புக்கு. இங்கே எந்த வழியுமே இல்லை, அந்த பொண்ணு சும்மா கதை அடிச்சு விட்ருக்கா. எல்லா புக்கையும் தள்ளி விட்டா கூட வழியே இருக்காது. நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்ட்டு எல்லாருமே பதறுவாங்க. ஹீரோனி வந்து ஒரு செவுத்தை தட்டி பாப்பா, சத்தம் வரும். இதுக்கு பின்னாடி ஏதோ இடம் இருக்கு போல இருக்குன்னு அதை உடைக்க ட்ரை பண்ணுவா. அந்த இடமும் பயங்கரமாக திக்காக இருக்கும், இவளால் உடைக்கவே முடியாது. அப்புறம் எல்லாருமே டயர்டாகி உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கேயே வந்து உட்காந்துட்டு அவகிட்ட இருக்கிற சாக்லேட் எடுத்து பார்த்தா அது கூட இருக்காது. சாக்லேட்ல வந்து போதை இருக்கு போல இருக்கு, அந்த போதை மருந்துக்கான சாக்லேட்டை தான் இவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை வந்து ஆர்மிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னா வேலை டைம்லயே போதை மருந்தை இவ யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணும்போது ரத்த குழாயை கட் பண்ணி கொண்டுட்டு இருப்பா ஒருத்தரை. இதனால தான் இவளை வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் என்னோட பையனை நான் பிரிஞ்சு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவனை நேரில் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்ற மாதிரி இவ சொல்லுவா.
அவ்வளவா ஹீரோயினி வந்து அவளோட பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க மாட்டா. இது எல்லாத்தையுமே சொல்லி வருத்தப்பட்டு, அவ்வளோதான் இருட்டுற வரைக்கும் நம்ம இப்படியே உட்காந்தா அவ வந்து நம்மள கொன்றுவான்ற மாரி அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஹேக்கர் பொண்ணு தான் ஒரு ஐடியா குடுப்பா. இங்க இருக்கிற கதவு எல்லாமே சிஸ்டமா தான் இருக்கு. நம்ம இங்க இருக்கிற கரண்ட் சப்ளைவ எப்படியாவது ஆஃப் பண்ணிட்டா, இத எப்படியாவது ஓப்பன் பண்ணிடலாம். ரீசெட் ஆயிடும் எல்லா டோர்ஸுன்ற மாரி சொல்லுவா. அப்போ ஓகே நம்ம பிரிஞ்சு போய் தேடலான்ட்டு எல்லாருமே பிரிஞ்சு போய் தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஜிம் பாய் முன்னாடி போய் தேடிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட கையில இருக்கிற காயம் பார்த்தா திடீர்னு மறைஞ்சிரும். காதுக்குள்ள வந்து அந்த வேம்பயர் பேசுற மாதிரியே கேட்கும். அப்படியே அவளோட முழு கண்ட்ரோலுக்குள்ள இவளோட உடம்பு போயிரும். அவ பேசினா எப்படி பேசுவாளோ அதே மாதிரி பேசுவா. ஜிம்பாய் அப்படியே திரும்பி பார்த்தா அவ அங்க இருக்க மாட்டா. பக்கத்துல இருந்து வந்து கழுத்தை கடிச்சு இவனையும் கொண்டு போட்டுருவா. இந்த சத்தத்தை கேட்டு கண்ணாடி போட்டவன ஹீரோனையும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஆபிகல் வேம்பயர் எப்படி ஆடுறாளோ அதே மாதிரிதான் அந்த ஹேக்கர் பொண்ணும் ஆடிக்கிட்டு இருப்பா. முழுசா அவளோட கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டா. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா அப்படி திரும்பி நின்னுக்கிட்டு இவன் செத்துட்டான் பக்கத்துல வாங்கலன்ற மாதிரி கூப்பிடுவா. இவளோட வாய்ஸோட டிஃப்ரெண்ட்டை பார்த்தோன்னே ஹீரோனி கண்டுபிடிச்சிட்டு போவாத இங்கேருந்து நம்ம ஓடணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவா. என்ன வளர்ற அப்படின்ட்டு பார்த்தா அவ ஓடி வருவா பாருங்களேன். 2 பேரும் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. போய் அந்த லைப்ரரியில இருக்கிற வெளிச்சத்தாண்ட தான் நிற்பாங்க. இந்த ரூம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் கசப்பான நினைவுகள் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. சொல்லிட்டு இவங்களை கொல்றதுக்கு பக்கத்துல வரும்போதே ஒரு பிளேட் எடுத்து சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவா ஹீரோனி. சூரிய வெளிச்சம் இவங்க மேல பட்டா கருகருலாம் இல்ல, ஒரே செகண்ட்ல வெடிச்சு சதறிடுறாங்க. என்ன கருமண்டா இதுன்ற மாதிரி கண்ணாடி போட்டவன் முகத்தை தொடச்சிட்டு இருப்பான். அப்போ லைப்ரரிக்கு பக்கத்துல இருந்து ஒரு ரூம் திடீர்னு ஓப்பன் ஆகும். போகலனாலும் செத்துருவோம், இங்க இருந்தாலும் செத்துருவோம், வா போய் பார்க்கலான்ட்டு இவங்க அப்படியே மெதுவா நடந்து போனா இவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களே, அந்த ரெக்கார்டர் யாரோ கேட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு வேலை கொடுத்தவன் தான் இங்க இருப்பான். அட துரோகி அப்படின்ட்டு பக்கத்துல போனா அவன் திரும்பி வேம்பையரோட பல்ல காட்டுவான். இவனை வேம்பையர் ஆயிட்டா அப்படின்ட்டு அந்த கண்ணாடிக்காரன் பயந்துகிட்டு இருப்பான். ஆமா, உனக்கு நான் உதவி பண்ணல, அந்த விஷயம் ஆபிக்கு தெரிஞ்சு அவ என்ன வேம்பையரா மாத்திட்டா. நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலான்ட்டு ஹீரோனியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நீயும் நானும் ஒன்னாயிடலாம். ஆபி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீயும் என்ன மாதிரி வேம்பையரா மாறிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆபியை கொன்னுடலான்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோம்னா அவனும் டீலுக்கு ஒத்துப்பான். ஹீரோனி அவ பக்கத்துல இருக்க போனை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஹீரோனி அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு கண்ணாடி போட்டவனை வந்து கடிச்சிருவான். கடிச்சிட்டு அவனோட ரத்தத்தையும் எடுத்து கொடுத்தோன்னே ரத்தத்தை பயங்கரமா குடிச்சிட்டு இவனை வேம்பையரா மாறிடுவான். ஹீரோனி இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து ஊர்ந்து போயிட்டு இருப்பா. எந்திரி, உன்னுடைய முதல் சாப்பாடு இந்த பொண்ணு தான், சாப்பிட்டு உன் பலத்தை கூட்டிக்கன்னு சொன்னோன்னே அவன் எந்திரிச்சு வந்து வேலை கொடுத்தவனோட நெஞ்சிலேயே குத்தி அவனை வெடிக்க வச்சிருவான். இது என்னை ஏமாத்தி மாட்டி விட்டதுக்குடா. இப்போ வந்து இவன் ஃபுல்லா வேம்பையரா மாறிட்டான்றதுனால ஹீரோனியோ விடுறதுக்கு இவனுக்கு மனசு இல்லை. இதுக்கப்புறம் நான் எல்லாரையும் கொண்டுட்டு நான் பெரிய ஆள் ஆக போறேன்ற மாதிரி முடிவு பண்ணிடுவான். பின்னாடி யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கும். ஆபி வந்துட்டு சாவறதுக்குள்ள உன்ன வேம்பையரா மாத்திட்டான் போல இருக்கு, மோதிக்கலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. அப்படியே ஆபி அடிக்க வரும்போது ஆபியை பிடிச்சி இவன் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோனி உடனே டோரை ஓப்பன் பண்ற பட்டன் அழுத்திட்டு அவளோட போனை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவா. எஸ்கேப் ஆகி வெளியே போலான்னு பார்த்தா ஓப்பன் ஆன டோரும் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான், நான் செத்தம்புல இருக்குன்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஃபோன் தான் கையில் இருக்கும்ல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா அவளோட பையனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. அதுவும் வாய்ஸ் மெயிலில் போயிடும். அம்மாவை மன்னிச்சிருப்பா, அம்மாவுக்கு இந்த உலகத்திலேயே ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்டவன் வந்து சாரி, சென்டிமெண்ட்டான ஸ்பீச்சுக்கு நடுவில் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் உன்னையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னை கொன்னுருன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. அவ்வளோ சீக்கிரமாக உன்னை கொல்றதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, உன்னை நல்லா டார்ச்சர் பண்ணி கொள்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இல்லைனா நான் உன்னை கொன்றுவன்ட்டு ஹீரோனி மிரட்டி எவ்வளவோ ஹீரோனி அடிக்க ட்ரை பண்ணுவா. இப்போ அவன் ஸ்ட்ரென்த் வைஸா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கான். அதனால ஹீரோனி என்ன அடிச்சாலும் அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஹீரோனியை வந்து அந்த மாடியிலேருந்து தூக்கி கீழே தள்ளி விட்டுருவான். திடீர்னு பார்த்தா ஆபி வந்து ஹீரோனியை பிடிச்சி காப்பாத்திடுவா. என் ஒருத்தியால அவனை சமாளிக்க முடியாது, நீயும் உதவி பண்ணனா உன்னை நான் உயிரோட இங்கேருந்து அனுப்புறேன்ற மாதிரி ஹீரோனி கூட டீல் போடுவா. ஹீரோனியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. நீ சாகவே மாட்டியான்ற மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வருவான். இப்போ பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி கதை போயிட்டு இருக்கோம். என்னை சாகடிக்கணும்னா முழுசா சாகடிச்சாதான்டா முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஹீரோனி கூட ஒத்துக்கிட்டாப்புல இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேம்பையர் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஆனா அவன் அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரையும். ஒரு தடவையும் ஆபியை அடிச்சு கழுத்தை உடச்சி படுக்க போட்டுருவான். ஹீரோனி ஷார்ப்பான பொருளை வச்சு அடிச்சிட்டு இருப்பா. அதை பிடிங்கி அவளோட நெஞ்சிலேயே குத்தி செவுத்துல மாட்டி வச்சிருவான். நீ இங்கே இரு, நான் அவளோட கதையை முடிச்சுட்டு வரேன்ட்டு ஆபி கூட சண்டை போட்டுன்னு இருப்பான். மறுபடியும் ஆபியை பிடிச்சி ஆபியோட ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோனியால எதுவுமே பண்ண முடியாம அவ அதே இடத்துல நின்றுட்டு இருப்பா. ஆபியோட ரத்தத்தை குடிச்சு கீழே போட்டு இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமையா மாறிடுன்ட்டு ஹீரோனியோட கழுத்தை பிடிச்சி கடிச்சு விட்டுருவான். எந்திரி, இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமை, இந்த கட்டையை எடுத்துக்கிட்டு போய் ஆபியை குத்து அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனி அப்படியே கண்ணை திறப்பா. அவ்வளோ வேம்பையரா மாதிரி அந்த கண்ணாடிக்காரங்க அடிமையா மாறிட்டாப்புல இருக்கு. ஆபியும் எதுவுமே பண்ண முடியாம கிடப்பா. அப்படியே எந்திரிச்சு ஆபியை குத்துற மாதிரியே போவா. திடீர்னு கண்ணாடிக்காரனே தாக்கி சண்டை போட்டுன்னு இருப்பா.
ஆபியும் இவளும் சேர்ந்து அந்த கட்டைய வச்சு நெஞ்சில குத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் சேர்ந்து அந்த கட்டைய வச்சு நெஞ்சில குத்துனோனே அவன் வெடிச்சு சிதறிடுவான். அந்த இடமே பார்க்கணுமே ரத்த கேலரியா தான் இருக்கும். எந்திரிச்ச உடனே ஹீரோயினிய பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாரி சொல்லுவா. பரவால்ல இருக்கட்டும். என்ன விட்டா மட்டும் போதுன்ற மாரி எந்திரிச்சு போயிட்டு இருப்பா. ஹீரோயினி போகும்போது ஆபி கூப்பிட்டு உன் பையன நல்லபடியா பார்த்துக்கன்ற மாரி சொல்லுவா. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இவ சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி ஆபி உங்க அப்பா வருவாரா? என் அப்பா வந்துட்டாருன்னு சொன்னோனே அவரும் ஒரு வேம்பயருங்க. இது சாப்பாடுக்கான நேரம். சாப்பாடுக்கான நேரத்துல உணவு தேடி வந்திருக்கு அப்படின்ட்டு சாப்பிட போவான். ஆனா பொண்ணு தான், அப்பா நில்லுங்க. நீங்க இவள சாப்பிடக்கூடாது. நீங்க இல்லாத டைம்ல இவ தான் என்னோட உயிர காப்பாத்தியிருக்கா. இவள நீங்க விட்டு தான் ஆகணுன்ற மாரி மொறச்சிக்கிட்டு வந்து நிப்பா. சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயினி எழுப்பி விட்டு ஹீரோயினி கையில ஒரு முத்தத்த குடுத்துட்டு, ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க. ஏன்னா சாப்பாடு நேரம் நெருங்கிட்டு இருக்குன்னு சொன்னோனே, ஆள விடுங்கடா சாமின்ட்டு ஹீரோயினி வெறித்தனமா வெளிய ஓடி கார்ல ஏறிடுவா. ஏறிட்டு பெருமூச்சு விட்டு உட்காருவாங்க. அப்போ அவகிட்ட ஒரே ஒரு லாலிபாப் மட்டும் நசுங்கியிருக்கும். அத எடுத்து வாயில போட்டு அங்கேருந்து கார எடுத்துக்கிட்டு செத்தோம் பொழச்சோன்ட்டு போறா. இதோட ஆபிகல்ங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோஷியல் மீடியால நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.